ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஏனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. தொடர்ச்சியா 2642 மருத்துவர் பணியிடங்கள் கடந்த மாதம்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் நிரப்பப்பட்டது. மருத்துவத்துறையின் வரலாற்றில் அடுத்த ஆண்டு காலியாக இருக்கிற பணியிடங்களுக்கும் சேர்த்து நிரப்பப்பட்டது. அந்த நிலையில் இருக்கிறது. இப்போ தொடர்ச்சியா அது மாதிரி எல்லா பணியிடங்களுமே மருந்தாளுநர்கள் பணியிடங்கள் எல்லாமே நிரப்பப்பட்டிருக்கிறது. 2-3 மட்டுமே கோர்ட்டு கேஸால நிற்கிது. அதில் குறிப்பாக கிராம சுகாதார செவிலியர்கள் 2240 பேர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 1066 இது சுகாதார ஆய்வாளர்கள் அந்த பணியிடங்களும் மதுரை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நிறுத்தி வைக்கப்பட்டு புதிதாக தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர எல்லா காலியிடங்களும் நிரப்பப்பட்டு மருத்துவத்துறையின் வரலாற்றிலேயே மருத்துவ பணியிடங்கள் முழுமை பெற்ற நிலை என்பது இப்பொழுதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. திருப்பி இது தவறான தகவல்களை பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து தெரிவிப்பது அரசு மருத்துவ சேவையை கொச்சைப்படுத்துவதற்காகவே தொடர்ந்து செய்யப்படுகிற ஒரு செய்தி. நான் கூட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி சொன்னேன். ஒரு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுக்கு தூய்மை பணியாளர் தொடக்கிறார். அதை என்ன பண்ணாங்க, தூய்மை பணியாளர் போய் சிகிச்சை அளிக்கிறாங்கன்னு தொலைவிலிருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதை மருத்துவ சேவையை குறைத்து கொச்சைப்படுத்தி செய்தியை வெளியிட்டார்கள். அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவித்தாங்க. இந்த மாதிரியான செய்திகள் தானே தவிர பணியாளர்கள் எங்கேயும் காலையில் தூய்மை பணியாளர் தான் அந்த பணி செய்யணுங்கிற அவசியமும் இல்லை. அவங்கவுங்களுக்குள்ள வேலை அவங்கவுங்க பார்ப்பாங்க. இல்லை அது மாதிரி அது விசாரிச்சாச்சு, அங்கே அது மாதிரி எதுவுமே நடக்கலை. இல்லைங்க, ஒரு நாளைக்கு 1700-1800 இறப்புகள் நடக்குதுங்க. அதாவது நோய்த்தன்மை, வயது முதிர்வு, விபத்து, இந்த மாதிரி 3-4 காரணங்களால் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1700-1800 விபத்துகள், இந்த உயிரிழப்புகள் நடக்குது. நடக்கிற எல்லா உயிரிழப்புகளுக்குமே அரசு மருத்துவ சேவை காரணங்கிற மாதிரி ஒரு சாயத்தை கற்பிக்கிறது என்பது மருத்துவ சேவைக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய களங்கம், துரோகம். அதாவது நான் பார்த்தேன், யாரோ ஒரு மருத்துவர் அதை ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டு அதை ஒரு பிளாக்குக்கு 10,000 ரூபா கேட்குறாங்க அமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சிக்கு, அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறதா சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த அமைப்புலையும் பணத்தை வசூல் பண்ணி நிகழ்ச்சி நடத்துறதில்லை. இப்போ இதுக்கு NHM MD ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துறதுக்குமே ஒரு மினிமம் காஸ்ட் கொடுப்பாங்க. நானே கூட எந்த நிகழ்ச்சி நடத்துகிறதுலையும் அவங்க சாப்பாடு கூட நான் சாப்பிட்றது கிடையாது. நான் எங்கே போனாலும் ஹோட்டலில் சாப்பிட்டு தான் போய் நிகழ்ச்சி கலந்துப்பேன். அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், நீங்கள் எனக்கு இந்த சால்வைகள் புத்தகங்கள் கூட பரிசளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அரசு நிகழ்ச்சிகள் அவ்வளோ சிக்கனமாக பண்ண சொல்லியிருக்கிறோம். நம்ம நோக்கம் அரசு பணத்தில் கட்டுற கட்டிடங்கள் அதனுடைய சேவை 100% போய் சேரணுங்கிறது. இந்த நிலையில் தென்காசியில் நான் நாளைக்கு போகிறதா இருந்த லத்தூருங்கிற இடத்துல ஒரு 15 கட்டிடங்கள் கட்ட வேண்டியிருந்தது. அந்த இடத்துல யாரோ ஒரு மருத்துவர் இது மாதிரி நாளைக்கு ஏதோ ஒரு பங்குனி உத்தரம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரியான நேரத்துலையும் கூட எங்களை வேலைக்கு வர சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தியும், ஒரு பிளாக்குக்கு ஒரு 5-6 PHCலாம் இருக்கும், எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பணம் கேட்டிருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு வாய்ஸ் போட்டிருந்தாங்க. அது ஒரு ஊடகத்தில் வந்தது. உடனடியாக நேற்றுக்கு மாலையே அந்த ஒரு JDயை ஃபிக்ஸ் பண்ணி சென்னையிலேருந்து அந்த JD ஜாயின்ட் டைரக்டர் பொது சுகாதாரம் ஆய்வுக்கு போயிருக்கார். அந்த மருத்துவர் குரல் யாரோட குரல், அது உண்மைதானா, வசூல் கேட்டது உண்மைதானாங்கிறத விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். விசாரித்து உண்மைன்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய உயர் பொறுப்பில் இருந்தாலும் இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ போய் விசாரிச்சுருக்கிறாங்க. விசாரணையின் முடிவில் அது மாதிரி அவங்க கலெக்ஷன் பண்ணுறது உண்மைன்னு தெரிஞ்சால் நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்தரங்கிறதால இந்த பக்தர்களோட மனசு புண்படக்கூடாதுங்கிறதால நான் இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டேன். நாளைக்கு போகிற நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு வேறொரு அலுவல் நாளில் அந்த அசம்பிளி முடிஞ்ச உடனே வேறொரு அலுவல் நாளில் திறந்து வைப்பதாக இருக்கிறேன்.